கூடியிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும், ஏடிஎம்கே தலைவர்களுக்கும், டிஎம்கே தலைவர்களுக்கும், ஜனதாதள தலைவர்களுக்கும், காங்கிரஸ் சார்பில் கலந்து கொண்ட நம்ம முன்னேற்ற சார்புகளுக்கும், டிஎம்கே தான் நீங்கள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்னே பேசணுங்கெல்லாம் எல்லாம் பேசிட்டாங்க. திருப்பி அதே நான் பேசினா பிரயோஜனம் இல்லை. கடைசியாக ஜோதிபாஸ் சொன்னார், அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் ரெடியாக இருக்குது. நான், ஜோதிபாஸு, வக்கீல் மணிவண்ணு, இன்னும் கூட சேர்ந்து போய்ட்டு டிஎஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் மணிவண்ணன் சொல்லிட்டாரு. சட்டனா என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்னான்னு. இப்போது இந்த ஆள் 2009 தான் மெம்பர் ஆகிருக்கிறான். யார் அவன் பேர் சொல்ல எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு. பேர் என்னத்த சொல்கிறான், அவன் பேரை சொல்லி அவன் பப்ளிசிட்டி போகிறான். கே ராஜன் சொன்னாங்க. நீங்கள் எப்போ மெம்பர் ஆனீங்க? 1986. இவன் 2009 தான் ஆகிக்கிறான். அவனோட ஜூனியர் தான் அவன். 55 வயசில் இவன் வக்கீல் ஆகிக்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன படிச்சுருந்துருப்பான்? எங்கன்னா டீச்சர் வேலை செய்துருந்துருப்பான், ஏன்னா கம்பெனியில் வேலை செய்துருந்துருப்பான், ரெகுலர் ஸ்டூடெண்ட் இருந்திருக்க மாட்டான். இப்போ 71 வயசு. இவன் சர்டிஃபிகேட்டை முதல் செக் பண்ணணும். இவன் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான், எந்த லா காலேஜில் இவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இவன் 420 இல்லையா, அதை அவன் மேலே என்கொயரி பண்ணணும். அவங்க படித்த புள்ளிங்க நம்ம கோர்ட்டில் எத்தனை லாயர் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜூனியர்கள் இருக்கிறாங்களா? ஒருத்தருக்கும் ஒரு 4-5 ஜூனியர்கள் வச்சுருக்கிறாங்க. அவங்க படித்து சொல்ல வராங்க. இவன் 55 வயசு 2009 தான் மெம்பர் ஆகலாம். அப்போ இவனுக்கு வயசு 55, இப்போ 71 வயசு. எந்த லா காலேஜில் படித்தான்? நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் டிகிரி பற்றி கேட்டாக்கா அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டமே கிடையாது, அந்த சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டரில் காட்டுறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய நிலைமை இந்த நிலையில் இருந்தாக்கா ஆர்எஸ்எஸ் நிலையில் என்ன நிலைமை இருக்கும்? சனாதனம் என்பது ஒரு நோய். இட்ஸ் எ டிசீஸ் செட் பை பாபா சாஹேப் அம்பேத்கர். அது ஒரு நோய். ஆணவம் என்ற நோய், கொழுப்பு என்ற நோய், அகப்பாவம் என்ற நோய். நாங்கள் எதையும் செய்வோம், எங்களை மீறி யாரும் செய்யக்கூடாது. தாழ்த்தப்பட்ட இன மக்கள் எங்களுக்கு மேல இருந்து நீ ஆட்சி செய்ய முடியாது, நீ செய்தா உங்களை நாங்கள் செருப்பில் அடிக்குவோம். அதுல அவன் சொன்னது என்ன? பக்கத்தில் உட்காந்து ஜட்ஜி கிட்ட சொல்றான், இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் யூ. என்ன ஆளுநருக்கு யோசிப்பார். அது காரணம் சனாதனம், ஆர்எஸ்எஸ், இல் பரிவார், பிஜேபி இவங்கெல்லாம் கலந்து நாங்கள் சொல்றது தானே சட்டம், கான்ஸ்டிடியூஷன் சட்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனால் தங்கவேல் மக்கள் அனைத்து கட்சி சார்பில் ஒன்றா சேர்ந்து நாங்கள் கொடுக்குறோம், நம்ம உங்களோட கம்ப்ளைண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளைண்ட்டு எடுக்கட்டும், எடுத்துட்டு ஐஜிக்கு அனுப்புகிறாங்களோ, ஹோம் மினிஸ்டர் அனுப்புகிறாங்களோ, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புகிறாங்களோ, அது டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை. நாங்கள் வக்கீல் என்ற முறையில் கொடுக்குறோம், தங்கவேல் குடிமகன் என்ற முறையில் கொடுக்கணும், ஜாதி அடிப்படையில் கொடுக்கல. We are not for caste, color, creed. பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம எழுதின சட்டத்தை ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாம் சமூகம். இதுதான் பிஆர் கவாய் கூட சொன்னார். நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன். அப்படி மூக்கு வந்துட்டு கெஜ்ரிவால் இருக்கிற சிலைக்குனாக்கா அந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கோ. இப்ப அவருக்கு முன்னாடி சந்திரசூட் என்ன சொன்னாரு? ராமர் கோயில் இடிப்பு விழாவுக்கு அது இடிச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னதுக்கு சில கஷ்டமான கட்டங்களை நான் கடவுள்கிட்ட கேட்குவேன் சொன்னாருங்களா? எழுதுந்து அவர் தான் கடவுள்கிட்ட கேட்டவனா கடவுளை இடிச்சு எழுதி தரும். நாளைக்கு ஏதாவது ஒரு கடவுள நரசிம்ம கடவுள யாரோ அவங்க சேவிங் பண்றதுன்னு வேணும்னு ஒரு சேவிங் மிஷின் கடவுளை கொடுத்துருவாங்க, சேவ் பண்ணிட்டு போயிட்டு. அதனால இவன் சொன்னதை பொருட்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புத்தர் சொன்னதுதான் வாக்கியம். புத்தர் சமாதானம் என்ன சொன்னாரு? மனிதனா பிறந்தவன் மனிதன் தான், அதுல வேற்றுமை தாழ்மைகளே இல்லை. அவர் ஒரு ஊருக்கு நடந்து போயிருக்காரு. ஐயோ புத்தர் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பழம், ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் எதையும் வாங்கிக்கவே இல்லை. அவன் சீடர்கள்லாம் கேட்டாங்களாம்,
ஏங்க நீ எதுவுமே வாங்கிக்கல, அந்த மக்கள் மனசு புண்ணாவதாங்க. நான் வாங்கலை, அவங்க திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்க இல்லையா அப்படின்னா. இன்னொரு ஊருக்கு போய்க்கிறாங்க, அங்கே புத்தரை காரி காரி துப்புறாங்களோ, கொண்டாட்டி விட்டு எந்த விட்டு என்னென்ன சொல்லுவேன் எல்லாமே திட்டுறாங்களா. புத்தரை அதை கண்டுக்கவே இல்லை. சீடுகள்லாம் போவோம், என்னங்க இந்த மாதிரி பேசலாம், நீங்கள் பேசாத வரீங்களா அப்படின்னு சொல்லும் போதும் அங்கே எப்படி பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வாங்காத போயிட்டு வந்து திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்களோ, இங்கே இவங்க சொல்ல எல்லாம் வந்து நான் வாங்கலைன்னா அப்போ யாரும் எடுத்துன்னு போகணும். எவன் துப்புனானா அவன் தான் எடுத்துருக்கணும், எவன் செருப்பு காமிச்சானா அவனுக்கு தான் செருப்படி நம்ம எல்லாரும் கொடுத்துன்னு இருக்குது. அதனால அதிக நேரம் நான் பேச முடியாது. எல்லா லீடர்ஸ் எல்லா கருத்தும் சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, வரப்போற நகர சபையில எல்லா கலர் நீளத்திலிருந்து சிகப்புலேருந்து கருப்புலேருந்து எல்லாம் ஒன்றா சேரணும்னு சொன்ன தங்குறாரு. ஆனா வெள்ளை சேரணும்னு மட்டும் சொல்லுங்க. அது சொன்ன கலர்ல வெள்ளை சேர்த்துக்கல, கருப்பு சேர்த்துக்கிறாரு, சிகப்பு சேர்த்துக்கிறாரு, மஞ்சள் எல்லா கலரும் சேர்த்தாருங்க. ஆனா வெள்ளையை சேர்த்துக்கல, நல்லதா போச்சு. வெள்ளையை சேர்க்காதே விட்டுடலாம். ஏன்னா வெள்ளை சேர்த்தோம்னா உள்ள வெள்ளையா இருக்கணும், நம்ம உள்ளெல்லாம் வெள்ளையா இருக்குது, அது சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்மளாம் ஒன்றுபடலாம், தங்கவாயில முன்னேற்றணும், தங்கவாயில் நகரசபை முன்னேறணும், நம்ம வாலிப வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் சொன்னா நமக்குள்ள பாரபட்சம் இல்லாத உங்களை யாராவது வாங்கும், நான் உங்க துணையா இருக்கிறேன். உங்களை சட்டமன்ற உறுப்பினரோட வாங்கும், நான் துணையா இருக்கிறேன். நான் ரெண்டாவது பார்த்துக்கிறேன், ரெண்டாவது பார்த்துட்டேன். இந்த மண்ணுக்காக நான் வாழறேன். இட் இஸ் மை சாயில், என்னுடைய மண்ணு. முயற்சி இருக்கிறவோ முன்னு வாங்குங்க. இல்ல இருந்தா நிக்கணும், அவன் தான் வைக்கணும். இல்ல தகுதி உள்ளவங்க, நல்லவங்க, நல்ல கேரக்டர் உள்ளவங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிக்கிறான், ஒருத்த எலெக்ஷன் நிற்கணும்னாக்கா அவன் மேல எந்த கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது. அப்படி கிரிமினல் கேஸ் இருந்தாக்கா அந்த பார்ட்டியை நாங்க டிசால்வ் பண்ணிடுவோம். அதான் ஸ்டேட்மெண்ட். அல்ல நல்லவர் இல்லைங்க, நம்ம முயற்சி செய்யலாம், நகர சபையை பிடிக்கலாம். நகர சபையை பிடிச்சோம்னா மைனிங்களுக்கு நீங்கலாம் இன்னைக்கு போராடுறதுல சொந்தம் சொந்தம் சொந்தம்னு நாமளே சொந்தம் வாங்கிக்கலாம். ஒரு தள்ளு போறோம், இவன் செருப்பு வச்சுட்டு எவ்வளவு வந்து தண்டிக்கல, டெல்லி போலீஸ் தண்டிக்கல, பிரைம் மினிஸ்டர் மேல் கட்டுக்காக ஐ எம் சாரினாரு, ஹோம் மினிஸ்டர் வாயத்தா இருக்குல்ல, வீட்டை காலி பண்ண முடியும், நாங்களே தான் இருப்போம். வீட்டுக்கு ஒரு போலீஸ் கண்ணை போட்டுருவான், 13,000 இருக்குது. சொல்லுங்க, மக்கள் புரட்சி ரெவல்யூஷன் இருக்கணும். இதுதான் எம்பெருமான் இயேசு கூட புரட்சி தான் பண்ணாங்க. இஸ் எ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர், நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். அவங்க ரெவல்யூஷன் பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க மக்களுக்காக, சுயநலத்துக்காக இல்லை. அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு இந்த மெமராண்டத்தை ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு நம்ம கோரிக்கையை முடிச்சிடலாம். அனைத்து லீடர்ஸ்களும் என்னுடைய வார்த்தைக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்ல இந்த மண்ணு மேல இருக்கிற பற்றுக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்ல ஜாதி மேல தங்கவயல் ஒரே ஒரு தங்கவயல் தான், மொழி பற்று ஜாதி பற்று எதுவுமே இல்லாத காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் வாழ்ந்துனாக்கா இங்க மொழி மேல ஒருத்தருக்கும் எதிர்ப்பு இல்லை, ஜாதி மேல எதிர்ப்பு இல்லை, எந்த சமுதாயம் எந்த சமுதாயத்தும் இல்லை, இந்து முஸ்லிம் கலண்டா இல்ல, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கலண்டா இல்ல, எல்லாம் ஒற்றுமையான ஒரே ஊர் தான் தங்கவயல். இந்த தங்கவயல் மாறி இந்தியா முழுவதும் இருந்துச்சுனாக்கா சனாதனம் அடியோட ஆயிடும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது, பிராமணிசம் கிடையாது, இஸ்லாமிக் கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, எல்லாம் ஒற்றுமை நடக்கும். நம்ம ஊர்ல எந்த பதறம் ஆனதே இல்லை, மொழிகள் எந்த ஆனதும் இல்லை, எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி எல்லா மாநிலமும் எல்லா கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுனாக்கா சனாதனத்துக்கு ஈஸியா அடியோட ஆயிடுச்சா என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு அனைவருக்கும் ஜெய்வின் வணக்கம். ஜெய்வின்.